வெல்கம் டு லக்ஸா சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு நான் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் எடுத்து வச்சுருக்கேன், சோம்பு ஒரு அரை டீஸ்பூன், ஒரு 2 பீஸ் பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 5 லவங்கம், ஒரு பச்சை மிளகாய், வாசனைக்கு தான் கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சம் பெரிய வெங்காயம் 1 நாட்டு பூண்டு எடுத்திருக்கேன், 1 பூண்டு. நீங்கள் அப்படியே தோரோடய போட்டு அரைச்சிடலாம். இந்த அளவுக்கு இஞ்சி. நம்ம இது இப்போ எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அரைச்சிடலாம். இப்போ நம்ம தக்காளி தவிர எல்லாம் மிக்சியில் போட்டாச்சு. இது வரைக்கும் இது ஃபுல்லாகவே எல்லா ஐட்டமும் போட்டு அரைச்சிடலாம். தக்காளி மட்டும் அரைக்க வேண்டாம். தக்காளி மட்டும் நம்ம தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சாச்சு. இது பாருங்க, இந்த அளவுக்கு குறகுறன்னு இருக்க மாதிரி. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் குறகுறன்னு இருக்கும். காஞ்சிடுச்சு. மறைச்சி வச்சதை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கணும், நல்லா வதக்கணும். இப்போ பாருங்க, நம்ம கிரேவி நல்லா எண்ணெய் விட்டுருச்சு. இந்த அளவு வதக்கினா போதும். இப்போ நம்ம நல்லா எண்ணெய் விட்டு பாருங்க. இப்போ நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சிக்கன் நல்லா வதங்கட்டும். நம்ம மூடி போட்டு சிம் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் வச்சிடலாம். எப்படி ஒரு 4 நிமிஷமாவது வதங்கினா தான் நல்லாயிருக்கும். இப்போ 4 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இதை பாருங்க, லைட்டாக ஒரு ப்ரௌன் ஷேட் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வரும்போது நம்ம எல்லா மசாலாவும் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூனால 2 ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். அந்த பச்சை வாசனை போட்டோம். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம மசாலா போட்டு நல்லா வதங்கிடுச்சு. நம்ம ஒரு தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். இதையும் கொஞ்சம் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு நம்ம மூடி வச்சு வேக வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் தான் ஆகும். 15 to 20 நிமிஷம். நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா கொதிச்ச பிறகு உப்பெல்லாம் சரி பார்த்துக்கோங்க. அப்பப்போ எடுத்து கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சிம் பண்ணிடலாம். சிம் பண்ணி மூடி வச்சிடலாம். ஒரு 5 to 6 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் எண்ணெய்லாம் நிறையா இல்லை, நல்லா கரெக்டாக இருக்கும். நீங்கள் எண்ணெய் முதல்ல ஊற்றிட வேண்டாம், கொஞ்சம் பார்த்துட்டு ஊற்றலாம். ஏன்னா நம்ம முதல்ல எண்ணெய் ஊற்றுறது தெரியாது, அப்புறம் எண்ணெய் நிறைய விட்டு மேலே வந்துடும். உங்களுக்கு குழம்பு ஊற்றி சாப்பிட்றதுக்கு வேணும்னா இதை விட அடுத்த இதுக்கு முந்தின ஸ்டேஜே எடுத்துருங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சியில் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.